சுன்னத்துல் ஜமாத்துடைய சில பேர்கள் அப்படி என்றால் வஹாபிகளுடைய தீவிரவாத தன்மை இல்லையா, அதை நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா அப்படி என்று ஏதோ கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிக்கிறார். வஹாபிகளிடத்தில் தீவிரவாத தன்மை இருக்கிறது என்றது உலகம் அறிந்த உண்மை. அது வஹாபிகள் ஆரம்பத்தில் இருந்து அந்த தீவிரவாத தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறது. அது உச்சகட்டத்துல தான் ஜஹரான் இப்படி ஒன்று செஞ்சான் அன்றதை நாங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அது புதுசா சொல்ல தேவையில்லை. அந்த அந்த நிகழ்வை சொல்லி சுன்னத்துல் ஜமாத்துக்கு நீங்க இப்படி சொல்றீங்கன்றதை கேள்வி கேட்டதைத்தான் இவங்க தப்பா விலையும் கொண்டிருக்கிறாங்க. வஹாபிகளுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எப்படியான அதாவது முஸ்லீம்களோட அப்பாவி முஸ்லீம்களோட எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. சலவாத்து சொல்லி பாங்கு சொன்ன ஒரு முஅத்தினியை கழுத்தை வெட்டிக்கிறாங்க. நீங்க அது வரலாறுல எடுத்து பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட அதாவது அந்த தீவிரவாத தன்மை இருக்கு இல்லை என்று சொல்ல வரல. அதுல அதை சொன்னேன். இவன் இப்படி ஒரு செயல் செஞ்சான்றதுக்காக நாங்க எல்லாரையும் வந்து கொண்டு நாங்க அப்படி சொல்லலையே. உங்களை எல்லார்ட்டையும் வந்து கொண்டு நீனும் பிம்போ வைக்கிறவன், நீனும் குண்டு வைக்கிறவன்னு நாங்க சொல்லி தெரியலையே உங்கள்கிட்ட. அப்ப நீங்க ஏன் சுன்னத்துல் ஜமாத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படி சொல்றீங்கன்னு சொன்னதை வஹாபிகள் கூட ஒன்றும் சொல்லல. சுன்னத்துல் ஜமாத்துன்ற பேர்ல இருக்கக்கூடிய சில பேர் தான் அதுக்கு அப்படி குறை சொல்லிக்கிறார். இந்த புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் சொல்லி அதுல கலிகினால் அதுல பரக்கத்து இருக்கிறது, ஷிஃபா இருக்குது என்றது முஸ்லிம்ல ஹதீஸ் எல்லாம் இருக்குதே. கலிகி குடுப்பாங்க, அதை குடிப்பாங்க, நோயாளியுடைய நோய் குணமாகும். அப்ப அந்த நிகழ்வுல நானும் கழுகிற இடத்துல இருந்தேன். ஒருத்தர் கேட்கிறார், ஏன் கழுகணும் ஊத்தியான்னு கேட்கிறேன். ஊத்தை கழுகல பரக்கத்து கழுகின அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டும். ஜம்சம் தண்ணியாலதான் கழுகினது அந்த முடி எடுத்து. ஏன்னா சனதோடு உள்ளது, சனதோடு உள்ள முடி, உண்மையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி. அதை கழுகி நானும் கூட இருந்து பத்திரமாக கழுகி அந்த தண்ணி எடுத்து நாங்கெல்லாம் குடிச்சோம். அதில் ஒரு நிகழ்வு நடந்தது. நான் சொன்னேன், அந்த இடத்துல ஒரு ஆள் தொழாம இருந்தாரு. அப்ப அந்த செய்யது சொன்னாரு, நீங்க இதெல்லாம் செஞ்சு வேலை இல்லை, முதலாவது பரல தொழுங்க அண்டு சொன்னதை வச்சுக்கொண்டு நான் சொன்னனாம் ரசூலுல்லாஹோட முடியல பரக்கத்தோண்டு இல்லையேன்னு நான் சொன்னனாம். அல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்தில் நடைபெற்ற அல் அகீதத்து ஸஹீஹா என்ற நூல் வெளியீட்டு விழாவில் என்னுடைய உரையில் பலவிதமான பேர் அவர்களுக்கு எதிரான சில விடயங்களை சொல்லும் போது அதிலே அவர்கள் குறை கண்டுபிடிப்பதற்காக தவறாக புரிந்து கொண்டு, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், தவறாக புரிந்து கொண்டு சில விடயங்களை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் நான் சொன்னேன், சுன்னத்துல் ஜமாத்தில் யாராவது பிழை செய்தால் அது அவரை சாரும், எல்லா சுன்னத்துல் ஜமாத்தையும் மக்களையும் அது சாராது. விசேஷமாக அந்த தவறு கொள்கைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது, அது அவருடைய பிழை என்று சொல்லி போட்டு நான் சொன்னேன். அதாவது இந்த நாட்டில் ஜஹரான் என்ற ஒருத்தன் பெரிய ஒரு ஃபித்னாவை, ஒரு குழப்பத்தை ஒரு டீம் அவர் உண்டாக்கி பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு ஈஸ்டர்ன் அட்டாக் ஒரு தாக்குதலை நடத்தினார். அது நடத்தினதுக்காக வேண்டி வஹாபிகள் எல்லாருமே காண்ற எல்லாரையும் பார்த்து கொண்டு வஹாபிகள் எல்லாரையும் நீங்க எல்லாருமே போம்பு போடுறவங்க அல்லது குண்டு வைக்கிறவங்கன்னு நாங்க உங்களை சொல்லலையே, நாங்க யாரும் உங்களை சொல்லல, அது அவன்ட பிழை என்று சொன்னேன். சொல்லி போட்டு நான் சொன்னேன், அப்ப அதே மாதிரிதான் சுன்னத்துல் ஜமாத்துல ஒருத்தர் ஒரு பிழை செஞ்சேன்னா அது அவருக்கு தான் சொல்லணுமே தவிர அது எல்லாருக்கும் சொல்லக்கூடாது என்றத அதோடு ஒப்பிட்டு நான் சொன்னேன். அதுல நீ எங்க சுன்னத்துல் ஜமாத்துடைய சில பேர்கள் அப்படி என்றால் வஹாபிகளுடைய தீவிரவாத தன்மை இல்லையா, அதை நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா அப்படி என்று ஏதோ கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிக்கிறார். வஹாபிகளிடத்தில் தீவிரவாத தன்மை இருக்கிறது என்றது உலகம் அறிந்த உண்மை. அது வஹாபிகள் ஆரம்பத்தில் இருந்து அந்த தீவிரவாத தன்மை அவர்களிடத்தில் இருக்கிறது. அது உச்சகட்டத்துல தான் ஜஹரான் இப்படி ஒன்று செஞ்சான் அன்றதை நாங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அது புதுசா சொல்ல தேவையில்லை. அந்த அந்த நிகழ்வை சொல்லி சுன்னத்துல் ஜமாத்துக்கு நீங்க இப்படி சொல்றீங்கன்றதை கேள்வி கேட்டதைத்தான் இவங்க தப்பா விலையும் கொண்டிருக்கிறாங்க. வஹாபிகளுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எப்படியான அதாவது முஸ்லீம்களோட அப்பாவி முஸ்லீம்களோட எப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. சலவாத்து சொல்லி பாங்கு சொன்ன ஒரு முஅத்தினியை கழுத்தை வெட்டிக்கிறாங்க. நீங்க அது வரலாறுல எடுத்து பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட அதாவது அந்த தீவிரவாத தன்மை இருக்கு இல்லை என்று சொல்ல வரல. அதுல அதை சொன்னேன், இவன் இப்படி ஒரு செயல் செஞ்சான்றதுக்காக நாங்க எல்லாரையும் வந்து கொண்டு நாங்க அப்படி சொல்லலையே. உங்களை எல்லார்ட்டையும் வந்து கொண்டு நீனும் பிம்போ வைக்கிறவன், நீனும் குண்டு வைக்கிறவன்னு நாங்க சொல்லி தெரியலையே உங்கள்கிட்ட. அப்ப நீங்க ஏன் சுன்னத்துல் ஜமாத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படி சொல்றீங்கன்னு சொன்னதை வஹாபிகள் கூட ஒன்றும் சொல்லல.
சுன்னத்துல் ஜமாத் பேர்ல இருக்கக்கூடிய சில பேர் தான் அதுக்கு அப்படி குறை சொல்லிக்கிறாங்க. அதுல இன்னும் ஒன்றை படிச்சேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடி அதுல பரக்கத்து இருக்கிறது, அதை கழுகி குடித்தால் எந்த சிறப்பும் இல்லைன்னு நான் சொன்னேன். அல்லாஹு அக்பர். ஜமாயிலு திர்மிதியில ஃபுல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும் அதுல இருக்கக்கூடிய பரக்கத்துகளையும் தான் பேசி 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 அது எவ்வளவு பேசிக்கிறேன்னு அளவே இல்லை. இப்ப நானும் யோசிச்சு இது எங்க நான் பேசுறேன் அப்படின்னு ரொம்ப கடுமையா யோசிச்சு பார்த்தா அதுவும் ஏதோ ஒன்று சொன்னதை தான் தவறா விளங்கிக்கிறாங்க. தவறா விளங்கி அதுக்கு ஒரு அவங்களே ஒரு கற்பனையான ஒரு விளக்கத்தை எடுத்து மக்களுக்கு சொல்றாங்க. அது என்ன தெரியுமா நான் சொன்னேன், அதுவும் ஒரு நாள் ஒரு செய்யுதொண்டோடு ஒரு தங்களோட உட்கார்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வோட முடிய கழுகி கொண்டிருந்தோம். எதுக்கு கழுகி கொண்டிருந்தோம்? சும்மா ஊத்தே கழுகிறதா? பரக்கத்துக்கு அந்த தண்ணியை எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி கழுகிறோம். இந்த புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் சொல்லி அதுல கழுகினால் அதுல பரக்கத்து இருக்கிறது, ஷிஃபா இருக்குது என்றது முஸ்லிம்ல ஹதீஸ் எல்லாம் இருக்குதே. கழுகி குடிப்பாங்க, அதை குடிப்பாங்க, நோயாளியுடைய நோய் குணமாகும். அப்ப அந்த நிகழ்வுல நானும் கழுகிற இடத்துல இருந்தேன். ஒருத்தர் கேட்கிறார், ஏன் கழுகணும்? ஊத்தியான்னு கேட்கிறேன். ஊத்தை கழுகல பரக்கத்து கழுகின அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி ஜம்சம் தண்ணியாலதான் கழுகினது அந்த முடி எடுத்து. ஏன்னா சனதோடு உள்ளது, சனதோடு உள்ள முடி, உண்மையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி. அதை கழுகி நானும் கூட இருந்து பத்திரமாக கழுகி அந்த தண்ணி எடுத்து நாங்கெல்லாம் குடிச்சோம். அதில் ஒரு நிகழ்வு நடந்தது. நான் சொன்னேன், அந்த இடத்துல ஒரு ஆள் தொழாம இருந்தாரு. அப்ப அந்த செய்யது சொன்னாரு, நீங்க இதெல்லாம் செஞ்சு வேலை இல்லை, முதலாவது பரவ தொழுங்க அண்டு சொன்னதை வச்சுக்கொண்டு நான் சொன்னனாம் ரசூலுல்லாஹ்வோட முடியில பரக்கத்தோண்டு இல்லைன்னு நான் சொன்னனாம். அல்லாஹு அக்பர். இப்படியெல்லாம் குறதேடி இப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா நீங்க? அப்படி யாரும் கஷ்டப்பட வேணாம். இப்படி கஷ்டப்பட்ட அந்த எங்கேயோ தொங்கல்ல இருந்தோண்ட பிடிச்சு கொண்டு வந்து கஷ்டப்பட வேணாம். உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் பண்ணணும்னா தைரியமா விமர்சனம் பண்ணுங்க. நான் அதில் உள்ள உண்மையில் எதுக்கு செல்றீங்கன்றதை பார்த்து கட்டாயமாக நான் என்னுடைய பதில நான் சொல்லுவேன். இதுவும் ஃபர்ஸ்ட் சொன்னதும் எங்கேயோ ஒரு தொங்கலை பிடிச்சு கொண்டு அதை விளங்கி கொள்ள தெரியாம விமர்சனம் பண்ணினது. ரெண்டாவது சொன்னதும் எங்கேயோ ஒன்றதை பிடிச்சு கொண்டு விளங்க தெரியாம அதை விமர்சனம் பண்ணி சொல்லி போட்டு இவருடைய தந்தை சூஃபி இம்தாதி ரஹிமஹுல்லா அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களை மாறி இவர்கள் நடக்கிறார்கள் என்றெல்லாம் கொஞ்சம் தெரியாதா கைகால்களால் போட்டு கொஞ்சம் விமர்சனம் பண்றாங்க. சூஃபி இம்தாதி ஆகிய என்ற தந்தை அவர் எவ்வாறு இருந்தார் என்பது முழு நாட்டுக்கும் தெரியும். விசேஷமாக ஷரியத்துடைய விடயத்துல எவ்வளவு புலியா இருந்தார் என்றதும் தெரியும். காலியில சரந்தீப் ஹோலில ஷரியத் இல்லாமல் ஹக்கீகத்து அல்லது தரீகத்து பேசுபவர்களுக்குரிய அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றதை ஒரு நாள் செமினார் நடத்தினதும் தெரியும். ஷரியத்து தான் அசில், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அன்று ஆணித்தரமாக அடிச்சு பேசினதும் நல்லா ஞாபகம் இருக்குதா இருக்கும். அந்த டைம்ல இதே சூஃபி இம்தாதி ஆகிய என்ற வாப்பாக்கு எவ்வளவு குறை சொன்னாங்க தெரியுமா? இதே ஆட்கள் இப்ப சூஃபி இம்தாதியை புகழக்கூடிய மக்கள், எனக்கு குறை சொல்லணும்ன்றதுக்காக வேண்டி சூஃபி இம்தாதிய புகழ்ந்து பேசுறீங்களா? அந்த டைம்ல இந்த சூஃபி இம்தாதி என்ற வாப்பாக்கு எவ்வளவு குறை சொன்னாங்க. ஷேகுமாரை மறுக்கும் சூஃபி இம்தாதி, ஷரியத்தில் மட்டும் நின்று கொள்ளும் சூஃபி இம்தாதி என்றெல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணினாங்கல்ல. இப்பயும் புகழ்றீங்க, இன்னும் ஒருத்தரை தாக்க ஒருத்தரை புகழ்றது. அல்லாஹு அக்பர். விமர்சனம் பண்றதெல்லாம் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சுன்னத்துல் ஜமாத்துடைய எங்கட ஹிதுமத்துகள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.